எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். இப்போ சீன் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, சிஷிங் இருக்கால, அவ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ சொல்றா, "இங்க பாரு, எனக்கு என்னமோ உன்னோட அந்த சீனியரை பார்க்கும்போது நல்லவர்னு தோணல. அதனால எதுக்கும் அவர்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு" அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயினும், "இங்க பாரேன், ஆக்சுவலி எனக்கு அவர் மேல க்ரஷ் மட்டும்தான். அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்றதா நான் பிளான் கூட வச்சிரல. ஆனா உன்னோட அண்ணன் இருக்கான்ல, அவன் அந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ண ஏற்பாடு பண்ணதுனால தான், வேற வழி இல்லாம நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "ஓ! அதான் விஷயமா? அப்போ அந்த சீனியர் மேல உனக்கு பெருசா க்ரஷ் எதுவும் இல்லையா?" அப்படின்னு அவ கேட்க, "அப்படிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அட இத முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இது தெரியாம அங்க ஒருத்தன் அவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்ல, "யார சொல்ற?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "வேற யாரு? என்னோட அண்ணன தான்" அப்படின்னு இவ சிரிச்சிட்டு இருக்கா. பட் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ காதுல வாங்கிட்டு இருப்பானா, ஸோ அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா போயிடுது. அப்பாடா! இவ வேற யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தியா இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா? அவர் வந்து கால்ஃப் விளையாடிட்டு இருக்காரு. அப்பா அந்த பக்கமா ஒரு பெரியவர் போக, உடனே இவர்கிட்ட போயி, "அட சம்மந்தி வாங்க வாங்க, நானே உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்ல, "யோவ்! யார்யா உனக்கு சம்மந்தி?" அப்படின்னு அவர் கேட்கிறாரு. "என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பொண்ணும் என்னோட பையனும் டேட் பண்றாங்க. அப்ப நீங்க எனக்கு சம்மதி தானே?" அப்படின்னு சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்க? என்னோட பொண்ணு எப்பவோ சைனா விட்டு போயிட்டாளே! அவ இப்ப துர்க்கியில இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு போக, "என்னது? உன்னோட பொண்ணு கேஷின்னு தானே என் பையன் டேட் பண்ணிட்டு இருக்கான். உன் பொண்ணு துருக்கியில இருக்கான்னா, அப்ப என் பையன் யார டேட் பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி இவரு குழப்பத்துல இருக்காரு. ஸோ இவர் என்ன செய்றாரு அப்படின்னா, வேகமா இவர் ஹீரோவோட அம்மாவ கூப்பிட்டுட்டு நேரா இவங்க 2 பேரையும் பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எதுவும் ஆகாத மாரி சிரிச்சுட்டே, "என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ அப்பா, "அது ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் ரொம்ப நாளா டேட் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல. அதான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "கல்யாணமா? பண்ணிக்கலாம். அடுத்த மாசம் போல பண்ணிக்கலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "ஓ! அப்படின்னா இப்பவே மண்டபம் எல்லாத்தையும் புக் பண்ணிடலாம்ல?" அப்படின்னு இவர் கேட்குறாரு. "இது மண்டபமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முழிக்கிறான். "ஆமாண்டா. அதோட கல்யாணத்துக்கு கேஷினோட அப்பா, அம்மாவையும் வர சொல்லிடலாம். என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, ஹீரோனும் முழிக்கிறாங்க. அப்ப அவரு, "இப்பயாவது உண்மைய சொல்லுவீங்களா? மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, வேற வழி இல்லாம ஹீரோயினும், "அங்கிள் நான் உண்மைய சொல்லிடுறேன்" அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, "ஆக்சுவலி கேஷினுக்கு இந்த பிளைண்ட் டேட்ல விருப்பமே இல்ல. அதனால தான் அவளுக்கு பதிலா என்ன அனுப்பி வச்சா. பட் அப்படி நான் இவர பார்க்க வரம்போது, எனக்கு இவர பார்த்த உடனே லவ் வந்துருச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? டேய் நீயும் இவள விரும்புறியா?" அப்படின்னு கேட்க, "ஆமாப்பா, எனக்கு இவள பார்த்த உடனே ரொம்ப புடிச்சிருச்சு. எனக்கு கேஷின் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு இவள தான் புடிச்சிருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "ஓ! அப்படியா? சரி நீ சொல்லுமா, எதுக்காக உனக்கு என் பையன் மேல லவ் வந்துச்சு?" அப்படின்னு கேட்க, "அது இவர் என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பாதுகாப்பா இருக்க மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஓ! பாதுகாப்பா இருக்கா? அந்த பாதுகாப்புக்கு காரணம் இவன்கிட்ட இருக்க பணம் தானா?" அப்படின்னு கேட்க, "ச்சே பணத்துக்காக இல்ல. சொல்லப்போனா எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்குன்னு யாருமே கிடையாது என் கூட. ஆனா இவரு கூட இருக்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. பணத்துக்காகன்னு நான் இத சொல்லல. ஆனா எனக்கு வெண்ண ரொம்பவே புடிச்சிருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இத கேட்கும்போது ஹீரோவோட அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "பரவால்ல, நீ என் பையன் கூட பணத்துக்காக தான் இருக்கேன்னு நெனச்சேன். ஆனா இப்போ நீ அவன உண்மையாவே காதலிக்கிறேன்னு நெனைக்கும்போது எனக்கு திருப்தியா தான் இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஆமாப்பா. அதனால இப்போதைக்கு நாங்க 2 பேரும் டேட் பண்றோம். கல்யாணத்த பத்தி அப்புறமா பேசலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "சரி, சரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பேசிட்டே ரொம்பவே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும், "ஐய்யய்யோ! இவ ட்ரிங்க் பண்ணாலே ரொம்ப ஒளருவாளே" அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. இவள போய் நான் ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கிட்டு ரூமுக்கு வரான். அங்க பெட்ல படுக்க வச்சுட்டு போர்வையெல்லாம் எடுத்து போத்தி விட்டுட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா உள்ள வராங்க. டக்குனு ஹீரோ வேகமா போய் ஹீரோயின் பக்கத்துல படுத்துட்டு, "அம்மா நாங்க தூங்க போறோம். நீ கொஞ்சம் போறியா?" அப்படின்னு சொல்ல, "டேய் நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம்டா. அத சொல்ல தான் வந்தேன்" அப்படின்னு அவங்க சிரிச்சுட்டே போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும், "அப்பாடா தப்பிச்சோம்" அப்படின்னு நெனைக்கும்போது, நம்ம ஹீரோயின் தூக்கத்திலேயே அப்படியே ஹீரோ பக்கம் டர்ன் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடுது. ஸோ டக்குன்னு அங்கிருந்து ஏந்திச்சு ஓடிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ பக்கத்துல க்ளோஸா போனது ஞாபகத்துல இருக்கு. அவங்களும், "ஐய்யய்யோ! தூக்கத்துல இவ்ளோ க்ளோஸா போயிட்டனே" அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் கூட அந்த சீனியர் இருப்பான் இல்லையா? அவங்க கம்பெனில ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்காங்களாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இப்ப நம்ம ஹீரோயின் கிளம்பி வராங்க. அப்ப அந்த சீனியர் என்ன செய்றான்னா, நம்ம ஹீரோயின அவனோட அப்பா, அம்மா கிட்ட கொண்டுட்டு போயி, "அப்பா, அம்மா இவ இவ வந்து என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். உடனே அவங்க, "என்னது உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா?" அப்படின்னு ஹீரோயின குறுகுறுன்னு பார்த்துட்டு, "ஆமா, உன்னோட அப்பா, அம்மா வச்சிருக்க கம்பெனி பேர் என்ன?" அப்படின்னு கேட்க,
இல்ல கம்பெனிலாம் இல்ல. சொல்லப்போனா எனக்கு அப்பா, அம்மாவே இல்ல. நான் ஒரு அனாதை அப்படின்னு அவ சொல்ல, "ஓ! அனாதையா இருக்கிறதுனால தான் என் பையனுக்கு நீ கொக்கி போட்டிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயின பார்த்து அப்படியே மொறைக்கிறாங்க. "இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டைம்ல கரெக்ட்டா நம்ம ஹீரோவோட அப்பா வந்து, "ஒரு நிமிஷம் சிட்டாங் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் பையன் எங்க?" அப்படின்னு கேட்க, "இருங்க இந்த பொண்ணுகிட்ட நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இது என் பையனோட கேர்ள் ஃபிரெண்ட்." அப்படின்னு அந்த சீனியர் அம்மா சொல்ல, "எது உங்க பையனோட கேர்ள் ஃபிரெண்டா? இல்ல, என் பையனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு இவரு சொல்ல, அங்க அப்படியே குழப்பமாக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல நம்ம ஹீரோவுமே அந்த பிளேஸ்க்கு வர, சிஷிங் இருக்கால, அவ வேகமா ஓடி வந்து, "அப்பா, இவங்க நடத்திட்டு இருக்க நாடகத்த பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல. உங்ககிட்ட இருந்து இந்த கம்பெனி எப்படியாவது இவன் பொறுப்புல வாங்கிக்கணுன்றதுக்காக, இவ கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கான். அதோட அந்த கான்ட்ராக்ட்டையுமே பாருங்க" அப்படின்னு சொல்லி, அவ எல்லார் முன்னாடியும் அத எடுத்து காமிச்சிடுறா. இத பார்த்த உடனே ஹீரோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "ஓ! அப்படின்னா கம்பெனிக்காக நீ இந்த அளவுக்கு போவல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கன்னத்துல பலார்ன்னு ஒண்ணு வச்சிடுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த சீனியரோட அம்மா, "ஓஹோ! அப்படின்னா நீ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அடிக்கலான்னு வர, டக்குன்னு ஹீரோ போய் தடுக்குறான். அப்ப அந்த சீனியருமே, "ஓஹோ! இவள காப்பாத்துற அளவுக்கு நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்களா? பணத்துக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட இந்த கம்பெனி நீ உன் பொறுப்புல வச்சுக்கணுன்றதுக்காக என்னென்ன சீட்டிங் இதுவரைக்கும் பண்ணியிருக்கியோ, அதோட டேட்டாஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் டிரைவ் எடுத்து குடுக்குறான். அத சிஷிங் லேப்டாப்ல போட்டு எல்லாருக்குமே காட்டுறா. ஆக்சுவலி அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக். அது என்னன்னா, அந்த சீனியர் வந்து சிஷிங் கிட்ட சொல்லியிருப்பான்ல, "இங்க பாரு, எனக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணிட்டு என்னையே மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னா, உன்னோட அந்த ஃபோர்சிஸ் கம்பெனி உன் கைக்கே வரதுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன்" அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அதனால கம்பெனிக்காக தான் இப்ப சிஷிங்குமே நம்ம ஹீரோவ விட்டுட்டு, இப்ப அந்த சீனியர் கூட சேர்ந்து இந்த வேலை எல்லாத்தையுமே செய்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அப்ப அந்த சீனியர் ஒரு பென் டிரைவ குடுத்து டேட்டாலாம் காமிச்சிருப்பான் இல்லையா? அந்த டேட்டாவையே யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ என்ன செய்றான்னா, "இது எல்லாமே நான் சீட் பண்ணதுக்கான டேட்டான்னு சொன்னேன். பட் இதுல நல்லா கவனிச்சு பார்த்தா, என் கம்பெனியோட நேமே இல்ல. எல்லாத்துலயும் உன் கம்பெனியோட நேம் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்க, அது அது வந்து அப்படின்னு சொல்லி அவன் முழிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, "சரி, நாடகத்த நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க, இவன் சொல்றது எதையுமே நம்பாதீங்க. இவன் அவனோட கம்பெனிக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு வேலையும் பார்த்ததே இல்ல. எந்த பிசினஸும் நடக்கவே இல்ல. பட் இருந்துமே நெறைய ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி ஃபேக்கான டேட்டா இவனே ரெடி பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இவன் நம்ப கம்பெனியும் அவன் கைக்குள்ள போட்டுக்கணுன்றதுக்காக நம்ம சிஷியன் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ப்ரொபோசல் வச்சிருக்கான். அதுவும் எப்படி? ஏற்கனவே இந்த ஷீட்டாங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது" அப்படின்னு சொல்ல, அது அது வந்து ஆனா இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இல்லையே அப்படின்னு அந்த சீனியர் சொல்ல, "யாரு சொன்னா எவிடன்ஸ் இல்லன்னு? நீ குடுத்த பென் டிரைவ் தான் அதுக்கான எவிடன்ஸ். இதுல இருக்க அந்த ஃபேக்கான டேட்டா எதுவுமே என்னோடது கிடையாது. எல்லாமே உன்னோடது தான்" அப்படின்னு சொல்ல, இத அங்க இருக்க அந்த சீனியரோட அப்பா, அம்மாவுமே செக் பண்ணிட்டு, "ஆமா, இது எல்லாமே இவன் பார்த்த வேல தான்" அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருக்கவன் முழிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா, அம்மா எல்லாரும், "பாத்தீங்களா? உங்க பையன் மேல தான் தப்பு இருக்கு. ஆனா நீங்க என் பையன் கெட்டவன்னு சொல்லிட்டீங்களே" அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருக்க அந்த சீனியரோட அப்பா, அம்மா மொறச்சுக்கிட்டே அந்த சீனியர் அங்கிருந்து கூப்பிட்டுட்டு போக, இத பார்த்த நம்ம ஹீரோ, ஹீரோயின் அங்க இருக்க எல்லாருக்குமே செம்ம சிரிப்பாயிடுது. ஆக்சுவலி இப்ப இங்க ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அது எல்லாமே நம்ம ஹீரோ போட்ட பிளான் தான். இந்த சீனியர் வந்து இவங்களோட கம்பெனிய ஆட்டைய போட ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு, அவன மாட்டி விடணும்னே இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு ஒரு பிளானா போட்டிருக்கான். ஸோ அந்த விஷயத்த இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. எல்லாமே நல்லா தான் போக ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோ கிட்டயும், ஹீரோயின் கிட்டயும் ஹீரோவோட அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, "நீங்க 2 பேரும் இன்னும் எவ்ளோ நாளைக்கு தான் இப்படி ரகசியமா டேட் பண்ணிட்டு இருக்க போறீங்க? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்ற விஷயத்த கூடிய சீக்கிரமாவே எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணலாம்ல" அப்படின்னு கேட்க, அத பத்தி தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் இன்னுமே அவங்களோட லவ்வ வெளிய சொல்லிக்கவே இல்ல. பட் இப்படியே எல்லாம் நல்லா போகும்போது அப்பப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவுமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு நெறைய திங்ஸ் வாங்கி குடுக்கறது, அங்கங்க சாப்பிட கூப்பிட்டுட்டு போறது, அதுவும் எங்கேயாவது வெளிய போனா இவங்க ஹெலிகாப்டர்ல தான் போவாங்க. ஸோ அந்த மாரி போறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவையும், ஹீரோயினையும் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாரு. அப்போ ஒரு கட்டத்துல அவரே, "சரி, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீ கல்யாணம் பண்ண போற. அதனால நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த கம்பெனிய ஃபுல்லாவே உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டோட்டல் கம்பெனியோட பொறுப்பையுமே நம்ம ஹீரோ கிட்ட குடுக்க, நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இப்படியே எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும்போது, இவங்க கான்ட்ராக்ட் போட்டாங்கல்ல, 3 மாசத்துக்கு டேட் பண்ற மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த கான்ட்ராக்ட் இப்ப முடிய போகுது. ஸோ அத நெனைக்கும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப நான் என்ன செய்றது? எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும், இன்னும் கொஞ்ச நாள்ல இவ என்ன விட்டு போக போறான்னு நெனைக்கும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவ்ளோ நாளா அவங்க ஹீரோவோட வீட்ல தான் இருந்திருப்பாங்க. பட் இப்ப அவங்க வீட்ட விட்டு போறதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிடுறாங்க. அதோட அவங்க ஹீரோ கிட்டயுமே வந்து, "நம்ம போட்ட கான்ட்ராக்ட் படி 3 மாசம் முடிஞ்சிருச்சு. நான் கெளம்புறேன்" அப்படின்னு சொல்ல,
இல்ல நீ ஒரேடியா இப்ப போயே ஆகணுமா? கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு கேட்க, இல்ல சரி வராது. நான் போறேன் அப்படின்னு சோகமா போறா. அப்ப நம்ம ஹீரோவும் லவ்வ சொல்லணும்னு ட்ரை பண்றான். அவனால முடியல. ஹீரோயினும் இவன் ஏதாவது பேசுவானா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப சோகமா தான் அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் வேகமா ஓடி வந்து, "பாஸ் ஷிட்டிங் வந்து ரிசைன் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "எது அவ வேலைய விட்டு இங்க போயிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுறான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கால் பண்றான். கால் பண்ணி, "என்னாச்சு? எதுக்கு வேலைய ரிசைன் பண்ணிட்ட?" அப்படின்னு கேட்க, "அது அது வந்து எனக்கு வேற வேலை கிடைச்சிருச்சு. அதான் நான் ரிசைன் பண்ணிட்டேன்." "ஓ! இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வேலை பார்க்கலாம்ல." அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல. இதுக்கு மேல என்னால அங்க வேலை பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவ கட் பண்ணிடுறா. ஏன்னா, இவளுக்குமே ஹீரோ பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ, அத நெனச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினும், "என்னடா இது! இவன் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கான். ஒருவேளை இவனுக்கும் நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்கோ?" அப்படின்னு யோசிக்கும்போது கால் கட் ஆயிடுது. அப்ப ஹீரோயின், "இன்னும் ஒரு டைம் கால் வரட்டும். நம்மளே கால அட்டெண்ட் பண்ணி என்ன விஷயம்னு அவன்ட்ட கேட்டுறலாம்." அப்படின்னு நெனைக்கும்போது, ஹீரோ கால் பண்றான். உடனே ஹீரோயினும் அட்டெண்ட் பண்ணி காதுல வைக்கிறா. அப்ப ஹீரோ, "இங்க பாரு நான் ஒத்துக்கிறேன். இவ்ளோ நாள் நான் இத சொல்லாம இருந்தது ஏன் தப்பு தான். எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் ஸ்டார்ட்டிங்ல கான்ட்ராக்ட் போட்டு தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா எனக்கு உன்ன இப்ப ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. நீ இல்லாம வாழவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறான். பட் இங்க நம்ம ஹீரோயின், "என்னது இது? எனக்கு வெறும் கம்பெனி கால் தான் வந்திருக்கு. இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன பார்க்குறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்த கால் ஹீரோ கிட்ட இருந்து இல்ல. அப்ப உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படின்னா ஹீரோ யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னா, அவனோட அப்பா நம்பருக்கு அவன் தெரியாம கால் பண்ணிட்டான். ஸோ, அவனே இப்ப தெரியாம அவன் போதையில போட்ட கான்ட்ராக்ட்ட பத்தி அப்படியே ஒளர, இத கேட்ட உடனே அவரும் கோவப்படாம, "ஓஹோ! அப்படின்னா கான்ட்ராக்ட் போட்டு லவ் பண்ணிட்டு நம்மகிட்ட இருந்து இது தெரியாம மறைச்சிருக்கான். பட் இருந்தாலும் இப்ப அவன் அந்த பொண்ண உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி அவரு சிரிக்க, "என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் அங்க அவ்ளோ கஷ்டத்துல இருக்கான். சிரிச்சிட்டு இருக்கீங்க. போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னு ஹீரோ அம்மா சொல்ல, இவரும் சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பி வராரு. அவரு டைரக்ட்டா நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து, "இங்க பாரு, இந்த வீட்ல இனிமே நீ இருக்கக்கூடாது. இனிமே இந்த வீடு எல்லாம் என்னோடது." அப்படின்னு சொல்றாரு. "அப்பா, இந்த வீடு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்குனதுப்பா." அப்படின்னு சொல்ல, "ஆமா, பணத்த சம்பாரிச்சு என்ன பண்ண போற? உன் கூட இருந்த பொண்ண உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல." அப்படின்னு சொல்ல, "ஓ! அவ என்ன விட்டு போன விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா?" "ஆமா, அதான் நேத்து நைட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையுமே உளறி தள்ளினியே. இங்க பாரு, நீ என்ன ஏமாத்திட்ட. அதனால இனிமே இந்த கம்பெனி உன் பொறுப்புல இருக்காது. அதோட இந்த வீட்லயே நீ இருக்கக்கூடாது. கிளம்பு." அப்படின்னு சொல்ல, "அப்பா, இந்த கம்பெனி விட்டு நான் எங்க போறது? என்ன வேலை பார்க்கறது?" அப்படின்னு கேட்க, "சரி, அப்படின்னா இந்த கம்பெனில வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு போ." அப்படின்னு அவரு சொல்றாரு. பட் அதுக்கப்புறமா அவரு கிளம்பி நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட போய் நடந்தது எல்லாம் விசாரிக்கிறாரு. ஹீரோயினுமே உண்மைய ஒத்துக்கிட்டு, "என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். உங்கள்ட்ட பொய் சொல்லணும்னு நெனைக்கல." அப்படின்னு சொல்ல, "இல்லம்மா, உன் நெலைமை எனக்கு புரியுது. அதோட என் பையன் இருக்கானே, அவன் சரியான தத்தி. அவன் உன்ன ரொம்ப நாளா லவ் பண்றான். ஆனா அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்ல." அப்படின்னு சொல்ல, "ஆனா அங்கிள், அத எப்படி நான் நம்புறது?" அப்படின்னு கேட்க, "இங்க பாரு, உனக்கு நான் கடைசியா ஒரு சான்ஸ் குடுக்குறேன். நீ மறுபடியும் ஆஃபீஸ்ல போய் ஜாயின் பண்ணி வேலைய பாரு." அப்படின்னு சொல்ல, "முடியாது அங்கிள். நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுபடியும் என்னால ஜாயின் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்ல, "அட, நீ ரிசைன் பண்ண பொசிஷன்லயே மறுபடியும் உன்ன ஜாயின் பண்ண சொல்லல. உனக்கு நான் வேற ஒரு பொசிஷன் குடுக்குறேன்." அப்படின்னு அவரு சிரிக்கிறாரு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு சாதாரண எம்ப்ளாயியா மறுபடியும் அந்த கம்பெனிக்கு வராரு. அப்ப அங்க இருக்கவங்க, "பாத்தீங்களா, நம்ம கம்பெனிக்கு இப்ப புதுசா ஒரு பிரசிடென்ட் வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "யாருடா அந்த புது பிரசிடென்ட்?" அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா, அங்க நம்ம ஹீரோன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ, "ஓ! நீ தான் புதுசா வந்திருக்க பிரசிடென்ட்டா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, நான் தான் பிரசிடென்ட்." அப்படின்னு அவ சொல்றா. "சரி, நீ பிரசிடென்ட் ஆயிட்டா இப்ப நான் என்ன செய்றது? நீ வந்து பிரசிடென்ட்க்கு அசிஸ்டன்ட்டா இரு." அப்படின்னா நான் என்ன செய்றது?" அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கேட்க, "நீ அசிஸ்டன்ட்க்கே அசிஸ்டன்ட்டா இரு." அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டு, "சரிங்க மேடம், உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கிறதுல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்ல, "அப்படியா அசிஸ்டன்ட்? சரி, சீக்கிரமா போயி எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா." அப்படின்னு சொல்ல, "டேய் அசிஸ்டன்ட், நீ போய் காஃபி போடுறா." அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த வேலைய கூட இவன் செய்ய மாட்டானா?" அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் அங்கேருந்து மொறச்சிட்டே போக, நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா சிரிச்சுட்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. பட் அப்போ ஒரு ஆள் வேகமா ஓடி வந்து, "தங்கம், எப்படி இருக்க தங்கம்? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி பேசுறாரு. "நீங்க யாரு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "நான் தான் உன்னோட அப்பா." அப்படின்னு சொல்றாரு. இவளால நம்பவே முடியல. "ஆனா நான் சின்ன வயசுலேருந்து அனாத ஆசிரமத்துலல வளர்ந்தேன்." "ஆமாம்மா, என்னால சின்ன வயசுல உனக்கு சோறு போட்டு பார்த்துக்க முடியல. அதனால நான் தான் உன்ன அனாத ஆசிரமத்திலே சேர்த்தேன். என்ன மன்னிச்சிருமா." அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பத்தி கிரியேட் பண்ற மாரி அழறாரு. இவளுக்கும் மனசு கேட்கல. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் பொறுமையா எல்லாத்தையுமே கேட்குறாங்க. நெறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயினோட அப்பா இவரு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது.
ஸோ இப்போ அவங்க ரொம்ப சோகமா, "ஆமா, என்னோட அம்மா எங்க?" அப்படின்னு கேட்க, அவ வந்து, "நீ பொறந்த உடனே உன்னை இங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாம்மா. அதான் என்னால உன்னை வளர்க்க முடியல. ஒரு ஆம்பளைக்கு எப்படி குழந்தைய வளர்க்குறதுன்னு தெரியும். அதான் அனாத ஆசிரமத்தில நான் விட்டுட்டேன்." அப்படின்னு அவரு சொல்றாரு. பட் அப்ப ஹீரோயின், "என்னது ஆம்பளையால குழந்தைய வளர்க்க முடியாதா? அப்போ பொண்ணுங்க மட்டும் பொறக்கும்போதே குழந்தைய எப்படி வளர்க்குறதுன்னு ட்ரெய்னிங் எடுத்துட்டா வரோம்?" அப்படின்னு கேட்க, "இல்லம்மா நீ சொல்றது புரியுது. இருந்தாலும்" அப்படின்னு அவர் பேச வர, ஹீரோயின் ரொம்ப கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. ஹீரோ கிட்ட அங்க இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட யார்கிட்டயும் சரியா பேச மாட்றாங்க. ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஹீரோவும், "நீ ஓகே தானே?" அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரியாவே இருக்கா. அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வரா. அப்படி வரும்போது அவளோட அப்பா வந்து முகம், கை, கால்லாம் அடி வாங்கி காயத்தோட வராரு. உடனே இவ, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "அது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடன் வாங்கியிருந்தேனா, அந்த கடன்காரவங்க தான் திரும்ப என்கிட்ட வந்து பணத்த கேட்குறாங்க. நீ எனக்கு அந்த பணத்த குடுக்க ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு சொல்ல, "அப்பா நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க?" "இல்லம்மா, நான் ஒண்ணும் பண்ணலம்மா" அப்படின்னு சொல்ல, "நடிக்காதீங்க. உங்கள பத்தி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சேன். நீங்க தான் நெறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு அவங்கள ஏமாத்திட்றீங்களாமே" அப்படின்னு கேட்க, "இல்லம்மா" அப்படின்னு அவரு சொல்றாரு. "அப்பா நடிக்காதீங்க. உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் குடுக்குறேன். ஒண்ணு இந்த மாதிரி கடன் வாங்குறதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா என் வீட்ல இருங்க. இல்லையா வீட்ட விட்டு கெளம்பிடுங்க" அப்படின்னு சொல்ல, "ஏய் என்ன உன் அப்பா கிட்டயே இப்படி பேசுவியா?" அப்படின்னு அவரு கேட்குறாரு. "அப்பா எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசுறீங்க? ஒண்ணு நான் சொல்றத கேளுங்க. இல்லன்னா வீட்ட விட்டு கெளம்புங்க" அப்படின்னு சொல்ல, "உனக்கு எவ்ளோ திமிரு! உன்னோட அப்பாவ பார்த்தே இப்படிலாம் சொல்ற? உனக்கெல்லாம் அடி குடுத்தா தான் சரி வரும்" அப்படின்னு அவரு வேகமா அடிக்க வராரு ஹீரோயின. அப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்து தடுத்துட்டு அங்கிருந்து அவர அடிச்சு தொரத்தி விட்டுடுறாரு. பட் அப்பயுமே அங்க இருக்கவரு போகாம, "எனக்கு தெரியும். நீ என் பொண்ண தான் கல்யாணம் பண்ண பார்க்குறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவள நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு $1,000,000 நீ பணத்த குடுத்தாகணும்" அப்படின்னு சொல்ல, "ஓ! உனக்கு 1,000,000 பணம் வேணுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நல்லா தருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுடுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின கூப்பிட்டுட்டு வந்து தனியா பேசுறாரு. அப்ப ஹீரோயின் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அப்ப ஹீரோவும், "சரி விடு, நடந்தத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்ல, "இல்ல இவ்ளோ நாளா நான் அம்மா, அப்பா இல்லாம தனியா இருந்தேன். இவ்ளோ நாளுமே நான் யோசிச்சிருக்கேன். என்ன எதுக்கு அவங்க விட்டுட்டு போனாங்க? இந்த டைம் ஒருவேளை அவங்க என் கூட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல விடு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இன்னும் சொல்லப்போனா, நம்ம வாழ்க்கையில சில பேர் நம்ம கூட இல்லாததுக்கு சில நல்ல அர்த்தங்கள் இருக்கும். அதனால உன்னோட அப்பா, அம்மாவ நெனச்சு நீ வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறான். அதோட ஹீரோ அவனோட வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு போயிடுறான். அப்ப 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின், "உனக்கு தெரியுமா? நான் ஏன் தெரியுமா இவ்ளோ நாளா பணம், பணம்னு பணத்து பின்னாடியே ஓடிட்டு இருந்தேன். எனக்குன்னு யாருமே இல்ல. அட்லீஸ்ட் பணத்தையாவது சேர்த்து வைக்கணும். பணம் தான் என்ன பாதுகாக்கும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பணம் எவ்ளோ தான் நான் சம்பாரிச்சாலும் நான் பாதுகாப்பா உணரவே இல்ல. ஆனா ஒரு தடவ நான் பாதுகாப்பா உணர்ந்தேன். நீ என் கூட இருக்கும்போது. எனக்காக நீ இவ்வளவும் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு ஹீரோயின் அழ ஆரம்பிக்க, "ஒண்ணும் இல்ல, நான் தான் உன் கூட இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறான். அதோட அவன் நம்ம ஹீரோயினுக்காக ஒரு கேக்குமே வாங்கிட்டு வந்து குடுத்து, "எனக்கு தெரியும் உனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அதனால தான் இத உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்து, "இங்க பாரு, எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு. இத என்னால நேரடியா உன்கிட்ட சொல்ல முடியல. ரொம்ப நாளா இத எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருந்தேன். பட் இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஆனாலும் உன்ன நான் ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பேன். என்ன நீ நம்புறியா?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ப்ரொபோசலையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவன கிஸ் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அதோட சிஷிங்கும் அந்த அசிஸ்டன்ட்டும் ஒண்ணா சேர்ந்து ஹீரோவோட அப்பாவ பார்க்க போறாங்க. அப்ப அவரு இந்த 2 ஜோடியையும் பார்த்து மொறச்சுக்கிட்டே, என்கிட்ட சொல்லாம என்னென்ன வேல பார்க்குறீங்க நீங்க 4 பேரும்? ஆமா, நீங்க 2 பேரும் எவ்வளோ நாளா லவ் பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, "அது அப்பா நாங்க 8 வருஷமா லவ் பண்றோம்ப்பா" அப்படின்னு சிஷிங் சொல்றா. உடனே அவரு, "என்னது 8 வருஷமா லவ் பண்றீங்களா? இன்னும் கல்யாணம் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க 4 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. தென் அதுக்கப்புறமா சிஷிங்கும் அந்த அசிஸ்டன்ட்டும் ஒண்ணா போய் அவங்க கம்பெனிக்குன்னு அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ரோகிராம் பண்ணுவாங்க இல்லையா? அது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சிஷிங் என்ன சொல்றான்னா, "ஒரு நிமிஷம், வியூவர்ஸ் எல்லாரும் நம்ம 2 பேரையும் ஒரு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாட சொல்றாங்க. ஸோ அதுபடி நீ என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க" அப்படின்னு சொல்ல, எது ப்ரொப்போசலா?" அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் பார்க்குறான். "ஆமா, ரிங்கை எடுத்து என் கையில போட்டுவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு நீ கேட்கணும். அதான் அந்த ப்ரொப்போசல்" அப்படின்னு அவளே ரிங் எடுத்து அவனோட கையில குடுத்துடுறா. அவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த ரிங் எடுத்து, "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு கேட்க, "கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவளுமே அத அக்செப்ட் பண்ணிக்கிறா. தென் இப்படியே எல்லாமே கொஞ்ச நாள் நல்லா போக ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து,
என்னோட கம்பெனிக்கே நீங்க பிரசிடென்ட் ஆயிட்டீங்க. ஸோ ஏதாவது எனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்க, "ஓ அப்படியா? உன்ன பத்தி இன்ட்ரோடக்ஷன் குடு. உனக்கு வேலை குடுக்கலாமா வேணாமான்னு நான் சொல்றேன்" அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, ஹீரோவும் அது என்னோட பேரு வேயன். நான் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குவாலிட்டிஸ் எல்லாமே சொல்றான். அப்ப ஹீரோயின், "சரி உன்னோட வீக்னஸ் என்ன?" என்னோட வீக்னஸ் என்னன்னா, நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நெனப்பேன். அப்படியா? சரி அப்படின்னா உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன? அப்படின்னு கேட்க, நீ தான் என்னோட ஸ்ட்ரென்த். நீ எப்போதும் என் கூடயே இருக்கிறது மட்டும் தான் என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதனால உனக்கு ஹஸ்பண்டா வேலை பார்க்கறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் என்கிட்ட இருக்குன்னு நெனச்சீன்னா, நீ என்னோட ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அவனுமே நம்ம ஹீரோயின் கிட்ட, "என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு ப்ரொபோசல் வைக்கிறான். ஹீரோயினுமே அத சிரிச்சுட்டே அக்செப்ட் பண்றாங்க. கரெக்ட்டா இதோட இந்த ட்ராமாவே முடியுது. ஓகே. இந்த ட்ராமா உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது மாதிரியே வேற ஒரு ட்ராமால உங்கள வந்து பார்க்குறேன். ஓகே. பபாய்.